ஹாய் நண்பா, நண்பி, உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்றார் தெரியுமா? உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்க எந்த செயல் செஞ்சாலும் 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அதை பத்தி நீங்க சற்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க உங்க மனசுக்கு பட்டு நல்லதையே நினைத்து செயல்படுங்க. ஏன் இப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் ஒரு சூப்பரான உதாரணத்தை சொல்றார். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ, உங்களின் மகிமையும் அவ்வாறே உணரப்படும். ஆமாம், ஒரு சமையல்ல உப்பு இருக்கும்போது அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா உப்பில்லாத போதுதான் ஐயோ உப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் அதன் அருமை தெரியும். அதே மாதிரிதான் நீங்க உங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அமைதியா விலகிருங்க. உங்களோட உண்மையான மதிப்பு எப்போ தெரியுமா தெரியும்? உங்க உதவி, உங்க திறமை அங்க இல்லாத போதான். உங்க மகிமையை யாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க செயல்பாடு பேசட்டும். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல நான் உப்பு போல இருப்பேன்னு சொல்லுங்க. நன்றி.